1500 வருடங்களுக்கு முன் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள 2 ராஜ்யங்களுக்கு இடையில் நடந்த போர்க்கதைதான் இது. வளவன் என்கிற அரசர் தமிழ்நாட்டின் குறிஞ்சி நில மன்னராக ஆட்சி செய்தார். அவருக்கு இளவேணி என்கிற மகள் இருந்தாள். மலை நாட்டை சேர்ந்த இளவரசன் மலைவேந்தன் என்பவர் குறிஞ்சி நாட்டிற்கு விருந்தினராக வந்திருந்தார். 10 நாளிகை கடந்தது. மலைவேந்தன் ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் போது பக்கத்து அறையில் பெண்களின் பேச்சுக்குரல் என்னவென்று மெதுவாக எட்டி பார்த்தான். அங்கு இளவரசியான இளவேணி பேசிக் கொண்டிருந்தார். பின்பு அந்த அறைக்கு சென்று இருவருமே பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவருக்குமே காதல் மலர்ந்தது. நெருக்கமாக பழக ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கழித்து வேந்தன் வந்த வேலை முடிந்தது. நாளை ஊருக்கு செல்ல உள்ளான். வருத்தத்துடன் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மலைவேந்தா, என்னை விட்டு விட்டு செல்லாதே, நீ இல்லாமல் என்னால் வாழ இயலாது என்று கூறினாள். அதற்கு மலைவேந்தன், நீ கவலைப்படாதே, உன் தந்தையாரிடம் போய் திருமணம் செய்து தரும்படி கேட்கிறேன். அதற்கு இளவேணி, இல்லை இல்லை, இதற்கு என் தந்தை ஒப்புக்கொள்ள மாட்டார். எனது தந்தைக்கு ஒரு நண்பர் உள்ளார். அவரின் மகனுக்கு என்னை மனம் முடிப்பதாக வாக்கு கொடுத்துள்ளார். மலைவேந்தன் உடனே, அப்படி என்றால் நீ என்னுடனே என் நாட்டிற்கு வந்துவிடு, நான் என் தந்தையாரிடம் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றான். மறுநாள் காலை இளவேணியை மறைத்து வைத்து தன் குதிரை வண்டியில் அழைத்து சென்று விட்டான். சேர நாட்டிற்கு வந்தவுடனே தன் தந்தையான அரசன் புலியோனிடம் இருவருமே சென்று, நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம், எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினான். அவரின் தந்தை, இல்லை இல்லை, இது தவறு, இவ்வாறு செய்தால் 2 நாட்டிற்கும் போர் வந்துவிடும், இதனால் பல உயிர்கள் பலியாகும், திரும்ப போய் இந்த பெண்ணை அவரது தந்தையிடம் ஒப்படைத்து விடு என்கிறார். மலைவேந்தன் விடவில், நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம், வாழ்ந்தால் ஒன்றாகத்தான் இருப்போம், இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வோம், இருவரையுமே சேர்த்து வையுங்கள் என்று அழுதான். புலியோன், சரி, சிறியவர்கள் ஆசைப்பட்டு விட்டார்கள் என்று திருமணத்தை நடத்தி வைத்தார். சில நாட்கள் கழித்து குறிஞ்சி நாட்டு மன்னனான வளவனுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ஆத்திரமடைந்த அவர் மலை நாட்டின் மீது போர் அறிவித்தான். இந்த செய்தி புலியோனுக்கு கிடைக்கிறது. அவன் தளபதி, அரசே, அவர்கள் போர் தொடுத்து விட்டார்கள், இந்த பெண்ணை அவளின் தகப்பனிடம் ஒப்படைத்து விடலாமே என்றான். அதற்கு புலியோன், இல்லை இல்லை, நாம் திருமணம் செய்து வைத்து விட்டோம், திரும்ப அனுப்பி வைத்தாலும் இந்த போர் நிற்காது. குறிஞ்சி நில மன்னனான வளவன் தன் படையை கூட்டிக் கொண்டு மலை நாட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தான். எல்லையோரம் நின்று கொண்டு மலை நாட்டிற்கு சொந்தமான ஒரு தீவில் ஒரு சிறிய படையை அனுப்பி வைத்தான். மலை நாட்டு படையும் தயாராகி கொண்டிருந்தது. அந்த தீவிற்குள் சென்ற அந்த சிறிய படை அங்கு உள்ள ஆலயங்களை கைப்பற்றி பல பொதுமக்களையும் கொலை செய்துவிட்டு பணிப்பெண்களை சிறைபிடித்து சென்று விட்டார்கள். அன்றைய போர் முடிந்தது. அன்று இரவே இறந்து போன சடலங்களை அடக்கம் செய்தனர். மறுநாள் காலை அரசவை கூட்டம் நடைபெற்றது. அதில் அரசன் புலியோன் முன்பு தளபதிகள் அனைவரும் கூச்சலிட்டனர். உங்கள் மகன் ஒருவனுக்காக இந்த நாடே இப்பொழுது ஆபத்தில் உள்ளது, இன்னும் நீங்கள் பல நபர்களை இழக்க நேரிடும். உடனே அரசர் எழுந்து, யார் என்ன சொன்னாலும் இந்த போர் நடந்தே தீரும் என்று அரசர் கூறினார். ஆனால் அதை தளபதியில் ஏற்க மறுத்தார்கள். மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த மலைவேந்தன் ஒரு முடிவு எடுத்தான். அரசரை தனியாக சந்தித்து, இது என்னால் ஆரம்பித்த பிரச்சனை, இதை நானே முடித்து வைக்கிறேன். அந்த குறிஞ்சி நில மன்னன் வளவனுக்கு செய்தி அனுப்புங்கள், நானும் அவரும் மட்டும் சண்டையிடுகிறோம், இதில் யார் தோற்றாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும், இப்படி செய்தால்தான் நம் குடிகள் காக்கப்படுவார்கள் என்று கூறினான். அரசருக்கும் இது சரி என்று பட்டதால் வளவனுக்கு செய்தியை அனுப்பினார். 2 நாட்டு படையும் ஒரு மைதானத்தில் கூடினார்கள். வளவனும் மலைவேந்தனும் முன்னேறி சென்று நடுப்பகுதியில் நின்றார்கள். இருவருக்கும் பலமாக சண்டை ஆரம்பித்தது. மலைவேந்தனின் கத்தி வளவனின் இதயத்தை குத்தி கிழித்தது. இறந்து போனான். போர் முடிந்தது. சில நாட்கள் கழிந்தது. வளவன் இறந்த பிறகு அவனது மகன் நெடுங்கோன் அரியணை ஏறினான். அவனுக்கு இன்னும் பகை தீரவில்லை. தன் தந்தையை கொன்றவனை பழி தீர்க்க காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மலை நாட்டு மக்கள் ஒரு ஏரியில் குளித்து கொண்டிருந்தார்கள். நெடுங்கோன் சதி செய்து எரிபொருள் நிரம்பிய பேரல்களை அங்கு மிதக்க விட்டான். அதில் ஒரு குறிப்பு இருந்தது. இந்த பேரல்களை யாருக்கும் தெரியாமல் ஒரு இரவு மட்டும் வீட்டிற்குள் வைத்து மறுநாள் காலை அரசவையில் கொண்டு போய் கொடுத்தால் நிறைய பொற்காசுகள் தருவார்கள் என்று எழுதியிருந்தது. ஊர் மக்களும் அதே போல் செய்தார்கள். அன்று இரவு அனைவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் உள்ள அனைவரின் வீட்டிற்குள்ளும் இந்த பேரல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அன்று இரவு வானத்திலிருந்து நிறைய அம்புகள் எரிந்து கொண்டே இந்த ஊரில் உள்ள கூரைகள் மேல் விழுந்தது. வீடுகள் பற்றி எரிந்தன. அந்த எரிபொருள் நிரம்பிய பேரல்களும் தீப்பிடித்து வெடிக்க ஆரம்பித்தது. அந்த ஊர் முழுக்க தீயாய் பரவியது. நிறைய பொதுமக்கள் இறந்து போனார்கள். மறுநாள் காலை அரசவை கூடியது. அங்கு இளவரசனான மலைவேந்தன்
வேந்தன். இது நமக்கு பெரிய இழப்பு. அந்த குறிஞ்சி நாட்டு அரசு நெடுங்கோன் தான் காரணம். அவனை நாம் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கு பெரும் சேதம் ஏற்படும். என்னுடன் ஒரு 5 பேர் மட்டும் வாருங்கள் என்று கூறினான். அந்த 5 பேர் மட்டும் குறிஞ்சி நாட்டிற்கு சென்றார்கள். அரண்மனையை கண்காணிக்க தொடங்கினார்கள். வாரம் ஒரு முறை நெடுங்கோனின் தாயார் கோவிலுக்கு சென்று வருகிறார். வழக்கம் போல அவளின் தாயார் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் 2 மாடுகள் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தது. சிறிது நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு காவலாளிகள் அந்த மாட்டை அப்புறப்படுத்தினார்கள். அந்த நேரம் பார்த்து வலதுபுறம் நின்ற இந்த 5 பேரும் அந்த வண்டிக்கு அடியில் மறைந்து கொண்டார்கள். வண்டி அரண்மனைக்கு உள்ளே சென்றது. இரவு வரை காத்திருந்தார்கள். அரண்மனையில் எல்லோரும் தூங்கிய பிறகு நெடுங்கோனின் அறைக்கு சென்று அவன் கதையை முடித்து விட்டார்கள். அதன் பிறகு 2 நாட்டு மக்களும் உயிரிழப்புகளை தடுத்து நிம்மதியாக வாழ ஆரம்பித்தனர்.